தமிழ்நாட்டில் மட்டும்தான் பிக் பாஸ் நடக்கிறது அப்படின்னு இல்லை. உலகம் முழுக்கவே பிக் பாஸ் நடந்து கொண்டு தான் இருக்குது. அங்கெல்லாம் என்ன நடக்கும், எப்படி நடக்கும் என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். வழக்கம் போல் ஆரம்பிச்சிருச்சு பிக் பாஸ். சர்ச்சைகளுக்கு பெயர் போன பிக் பாஸில் இந்த ஆண்டு தேர்வு செய்யப்பட்ட நபர்களே சர்ச்சைக்குள்ளானவர்கள் தான். அதாவது சமூக வலைதளங்களில் மோசமான முன்னுதாரணங்களை கொண்ட நபர்களை தான் தேர்வு செஞ்சுருக்காங்க என ஒருபுறமும், இந்த மனிதர்களுக்கு பின் சொல்லப்படாத அத்தனை கதைகளும் இருக்கத்தான் செய்கிறது என மற்றொரு புறமும் மாறி மாறி விமர்சனங்களும் ஆதரவுகளும் இருக்குது. பொதுவாக பிக் பாஸ் நிகழ்ச்சி என்றாலே அது சர்ச்சைகளால் ஆனது தான். இந்தியாவில் மட்டுமில்லை, உலகம் முழுவதும் அப்படி தான். உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 500 சீசனுக்கும் மேல் பிக் பாஸ் நடந்திருப்பதாக சொல்லப்படுது. 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் அந்தந்த நாடுகளுக்கு ஏற்ற மாதிரி பிக் பாஸ் நடந்து கொண்டு தான் இருக்குது. இந்தியாவில் பிக் பாஸ் என்று பெயரில் நடந்தாலும் பல நாடுகளில் பிக் பிரதர் என்று தான் அழைக்கப்படுது. முதலாக உலகத்திலேயே பிக் பாஸ் நிகழ்ச்சி நெதர்லாந்து நாட்டில் தான் தொடங்கப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் ஒவ்வொரு நாட்டிலையும் போட்டியின் எலிமினேஷன் விதிகள், போட்டி விதிமுறைகள் மாறிக்கொண்டே இருக்குது. இந்த பிக் பாஸ் குழு என்ன செய்யும் என்றால், ஏதாவது ஒரு நாட்டில் ஹிட்டான கண்டென்ட் இருந்தால் அதை இந்தியாவிலும் அப்ளை செய்து பார்க்கும். பிக் பாஸ் வீட்டில் சண்டைகள், பாலியல் சீண்டல்கள், போதை பார்ட்டிகளில் ஏற்படும் தகராறுகள், கோர்ட்டு கேஸு, தடை என அனைத்து சம்பவங்களையும் உலக நாடுகள் பார்த்துருக்குது. இதில் 2006ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியா நாட்டில் நடந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் தான் படு மோசமான சம்பவம் நடந்துச்சு. பிக் பாஸ் வீட்டில் நடந்த வக்கரமான பாலியல் வன்முறையை அப்படியே போட்டுடுச்சு. இதனால் அதிர்ச்சியின் எல்லைக்கு போன ஆஸ்திரேலிய அரசு இந்த நிகழ்ச்சியை அந்த ஆண்டு தடை செஞ்சிச்சு. தம்பி, இது ரத்த பூமி, இங்கே ஏன் வந்தீங்கன்னு வின்னர் படத்தில் நம்ம கைப்புள்ள வடிவேல் சொல்வது மாதிரி உலகம் முழுக்கவே பிக் பாஸில் அவ்வளவு பஞ்சாயத்துகள் இருக்குது. இந்த சூழலில் தற்போது தமிழ்நாட்டில் புதிதாக பிக் பாஸ் வீட்டிற்கு பலர் வந்திருக்காங்க. இப்போது தான் முதல் வாரம் ஆரம்பிச்சிருக்கு. என்னதான் நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.